திமுக வளரும்போது அன்றைய காங்கிரஸ் அரசு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொடுத்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அதிமுக 72 ஆரம்பித்து 77 ஆட்சி பிடிக்கிற வரைக்கும் 5 வருஷம் எம்ஜிஆரும் அவருடைய தொண்டர்களும் எத்தனை பேர் திமுகவால் தாக்கப்பட்டார்கள், எவ்வளோ பிரச்சனைகள் அன்றைக்கு வந்தது என்பது தெரியும். 18 அதிமுக தொண்டர்கள் அரசியல் தேர்தல் வன்முறையில் கொல்லப்பட்டார்கள். இவங்க எல்லாரும் குல்லா போட்டு வேஷம் போட்டாங்க. இஃப்தார் பார்ட்டியில் கலந்துக்கிற எல்லா கட்சிகளுமே இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியை குறி வச்சு தான் கலந்துக்கிறாங்க. இதில் என்ன எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின், எடப்பாடி, அன்புமணி ராமதாஸ் மற்றவங்க செய்யும்போது உங்களுக்கு ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ஸ்டாலினும் செய்யும்போது இனிச்சுது, விஜய் செய்யும்போது கசக்குதா? மோடி தான் வாயை திறந்து சொல்லணும் அப்படி எதுவும் இல்லை, டீலிமிட்டேஷன் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கிறோம், 5 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கிறோம், 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கிறோம், ஏதாவது சொல்லணும். எதுவுமே இல்லாமல் 19 பாதிப்பில்லைன்னா எப்படி நம்ப முடியும்? ஒரு நள்ளிரவில் 4 மணி நேரம் நோட்டீஸில் 500 ரூபாய் 1000 ரூபாய் பணம் மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொண்ட ஒரு அரசு திடீர்னு ஒரு பேப்பரை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் படித்து 370 நீக்கி ஒரு மாநிலத்தையே துண்டாக உடைச்சி யூனியன் பிரதேசமாக மாற்றின ஒரு அரசு எதை வேணால் செய்யும். பஞ்சமா பாதகத்துக்கு துணிந்தவர்கள் தான் பாஜகவினர். நீங்கள் வந்து கிராமங்களில் இருக்க குழந்தைகளை கவனத்தில் வச்சு பேசணும். நகர்ப்புறத்தில் இருக்க குழந்தைகளை, ஆதிக்க ஜாதிகளை சார்ந்த குழந்தைகளை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை வந்து நகர்ப்புறங்களில் இருக்க குழந்தைகளே தான். கிராமப்புறங்கள், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களோட குழந்தைகள். அந்த குழந்தை 3ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகுதுன்னா எங்கே போகும்? 3ஆம் கிளாஸில் எவனாவது எக்ஸாம் வைப்பான அறிவு இருக்காங்க அவங்களுக்கு. இந்த புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கினாங்களே, அது என்னென்னா மேட்டுக்குடிக்காக கொண்டு வந்தது. ஆதிக்க ஜாதிகளை சார்ந்தவன் தான் படிக்கணும், மற்ற எவனும் படிக்கக்கூடாது. அதுக்காக கொண்டு வரப்பட்ட புதிய கல்விக் கொள்கை தான் நாசகரமான புதிய கல்விக் கொள்கை. இருமொழியை படிக்கிறது இல்லைங்க, வேறு ஹிந்தி தாங்க படிக்கிறாங்க. ஹிந்தி படிக்கிறதால தான் வேலை வாய்ப்பும் இல்லாமல் எதுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 1000 பேர் ஓடி வரான் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து. ஜார்க்கண்டு, பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்லேருந்து இங்கே எதுக்கு வரான்? வேலை நார்த்துலேருந்து அத்தனை சென்னை ஹிந்தி பெல்ட், நார்த்னா ஹிந்தி பெல்ட்லேருந்து ஏன் வராங்க? ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கணும், ஏன்டா வராங்க? கிடைக்காது. நீ ஆங்கிலமும் படிக்கலாம், ஆங்கிலம் படித்தா கூட உனக்கு வேலை கிடைக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி ரேப்பை பற்றி அதில் வந்து பாதுகாப்பு குளறுபாடுகளை பற்றி பேசாமல் அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுட்டு சரியாக தப்பான்னு மாறிச்சு. அண்ணாமலை ஒவ்வொரு தடவை திமுகவுக்கு நெருக்கடி வரும்போதும் அவர்களை காப்பாற்றுவது போல பேசுவார். கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை திமுகவை காப்பாற்றுறது தான் அண்ணாமலைக்கு ஒரே வேலை. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். இதுவரை விஜய் அவர்கள் வந்து பேசி வந்த அரசியல் மேடைகளில் பாசிசம் பாயாசம் அப்படின்னு தான் குறிப்பிட்டு வந்தார். ஆனால் மகளிர் தினத்தன்று டைரெக்டாக வந்து திமுக அட்டாக் செய்து பேசியிருக்கிறார். நீங்கள் நாம் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த கவர்மெண்ட்டை வந்து தேர்ந்தெடுத்தோம், இதை அப்புறப்படுத்துகிற வேலையை வந்து நம்ம ஈடுபடுவோம், 2026 நிச்சயமாக திமுக ஆட்சியில் இருக்காது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு விஜய் அவர்கள். இது டைரெக்டாக டிஎம்கே வந்து அட்டாக் பண்ணியிருக்காருன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதே சமயம் தாவேகா தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா பலகட்ட போராட்டங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க அரசுக்கு எதிராக. இதன் மூலம் வந்து தாவேகா ஒரு வேகமான வளர்ச்சியை வந்து எட்டிட்டு வருதுன்னு எடுத்துக்கலாம். இல்லை, இந்த முயற்சியில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுப்பது நல்லது. ஒரு ஜனநாயக நாட்டில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக யார் போராட வந்தாலும் அரசின் சட்டங்களுக்கு உட்பட்டு, அரசியலமைப்பு சாசனத்துக்கு உட்பட்டு, அறவழிப்பாதையில் வன்முறை துளியும் இல்லாமல் மக்களுக்கான போராட்டங்களை காவல்துறை அனுமதியுடன் சட்டத்திற்கு உட்பட்டு போராடக்கூடிய போராட்டங்களை அரசு அனுமதி கொடுக்க வேண்டும். எவ்வளோ போராட்டங்கள் வேண்டுமானால் அனுமதி கொடுக்கலாம். அந்த விதத்தில் அவர் சட்டத்துக்கு உட்பட்டு முறையான அனுமதி வாங்கி போராட்டங்களை நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. பரந்தூருக்கு வந்தார், இப்போ அடுத்து கடலூருக்கு மீனவர்களுக்கு போக போகிறாரு. அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு தான் நான் பார்க்குறேன். மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா இல்லையா, அவருக்கான ஆதரவு என்பதெல்லாம் அடுத்த ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தான் நமக்கு தெரிய போகுது. அதுக்கு முன்னால் நமக்கு தெரிவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆகவே அவருடைய அந்த சம்பவம், அவருடைய அந்த இது என்பது வந்து இத்தகையதொரு அரசியல் என்பது பாராட்டத்தக்கதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, தாவேகா முன்னெடுக்கிற போராட்டங்களில் வந்து அனுமதி கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து தாவேகா தொண்டர்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அப்படியே அனுமதி கிடைத்தாலும் வந்து உடனடியாக நாங்கள் எல்லாருமே போராட்ட களத்துக்கு வந்தால் ஸ்டேஜை வந்து பிடுங்கி போட்டுடுறாங்க, எல்லாம் அகற்றுற வேலையை வந்து செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எல்லா கவர்மெண்ட்லையும் இருக்கிறது தான். அவ்வளோ சீக்கிரம் அனுமதி கொடுக்காது, போராடி தான் முன்னுக்கு வரணும். திமுக வளரும்போது அன்றைய காங்கிரஸ் அரசு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொடுத்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அதிமுக 72 ஆரம்பித்து 77 ஆட்சி பிடிக்கிற வரைக்கும் 5 வருஷம் எம்ஜிஆரும் அவருடைய தொண்டர்களும் எத்தனை பேர் திமுகவால் தாக்கப்பட்டார்கள், எவ்வளோ பிரச்சனைகள் அன்றைக்கு வந்தது என்பது தெரியும். 18 அதிமுக தொண்டர்கள் அரசியல் தேர்தல் வன்முறையில் கொல்லப்பட்டார்கள். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கட்சியும், எல்லா கட்சியுமே. பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திங்கன்னா அவங்க அந்த 87 நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் எத்தனையோ பேர் கொல்லப்பட்டார்கள், உயிரிழந்தார்கள். அதனால் இது வந்து இதெல்லாம் வந்து வழக்கமான சார்ஜ். இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீ உள்ளே வர, போராடி தான் மேலே வந்தாகணும். இதெல்லாம் ஒரு காரணங்கள் கிடையாது. உங்களுடைய போராட்டத்தில் நியாயமும்
மக்கள் ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் எனில் உங்களுடைய வளர்ச்சியை எவராலும் தடுக்க முடியாது. சமீபத்தில் இப்தார் நோன்பு நிகழ்ச்சியை முன்னெடுத்திருந்தார் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி சார்பில். ஆனால் இதற்கு திமுக மற்றும் விஜய் விமர்சிக்கக்கூடிய கட்சிகள் மத்தியிலிருந்து பயங்கரமாக சில விஷயங்கள்லாம் விமர்சனமாக எழுதியிருந்தாங்க. அதிலும் குறிப்பாக குல்லா போட்டு வேஷம் போடுறாரு விஜய் அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒரு சார்ஜ் வந்து வைக்கிறாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆமாங்க, எல்லாரும் குல்லா போட்டு வேஷம் போட்டாங்க. இஃப்தார் பார்ட்டியில் கலந்துக்கிற எல்லா கட்சிகளுமே இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியை குறி வச்சு தான் கலந்துக்கிறாங்க. இதில் என்ன எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின், எடப்பாடி, அன்புமணி ராமதாஸ், மற்ற கட்சிகள் எல்லாருமே வந்து உங்களுக்கு இஃப்தார் பார்ட்டியில் கலந்துக்கிற எல்லா கட்சியுமே எவ்வளோ 10, 13%, 12%, 13% இஸ்லாமியர்கள் வாக்குகளை குறி வச்சு தான் இஃப்தார் பார்ட்டியில் கலந்துக்கிறாங்கன்றது தான் காலகாலமாக இருக்க உண்மை. அதை தான் அவர் செய்கிறாரு. மற்றவங்க செய்யும்போது உங்களுக்கு ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ஸ்டாலினும் செய்யும்போது இனிச்சுது, விஜய் செய்யும்போது கசக்குதா? இது என்ன லாஜிக்? இது அரசியலில் மதத்தை கலக்கக்கூடாதுன்னா நீ போகக்கூடாது. சிபிஎம் ஒன்று தான். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களும் மாறிட்டாங்க. இஃப்தார் பார்ட்டியில் கலந்து கொள்ளாத ஒரே கட்சி சிபிஎம் தான். அது 1000 இருந்தாலும் ஒரு மத நிகழ்வு. மதசார்பற்ற நாட்டில் ஒரு மத நிகழ்வில் போய் நீ எது கலந்துக்கிற? சிறுபான்மையின மக்களுக்கான உரிமைகள் என்பது வேறு, அவங்க மத நிகழ்வுகளில் நீ கலந்துக்கிறதுன்றது வேறு. இது எல்லாரும் செஞ்சாங்க, இப்போ அவரும் செய்கிறாரு. குல்லா போட்டுக்கின்னு போய் கஞ்சி குடிக்கிறது. ஏன் ஜெயலலிதா குல்லா போட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்கல? ஸ்டாலின் குடிக்கல, எடப்பாடி குடிக்கல, கருணாநிதி குடிக்கல, எல்லாரும் தான் குடிச்சாங்க. இப்போ இவர் குடிக்கிறாரு. இது என்ன இதில் வந்து புதுசாக கண்டுட்டீங்க நீங்கள்? அதில் இல்லாத பொல்லாதெல்லாம் வேண்டாத மருமக, கைப்பத்தா குத்தம் கால் பத்தா குத்தம்ன்ற கதை தான் இது. எப்போதுமே சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து திமுகவுக்கு உள்ளதை நம்ம வந்து ஒவ்வொரு தேர்தலையுமே வந்து நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய கட்சிகளும் வந்து இன்னைக்கு நிறைய கட்சிகள் திமுக கூட்டணியில் தான் வந்து அங்கம் வகிக்குது. ஐயுஎம்எல், எம்எம்கே, அப்புறமேல வந்து தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம், அப்புறம் மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் வந்து திமுக அணியில் தான் வந்து இருக்குது. இப்போ தாவேக்காவுக்கு வந்து இந்த வாக்குகள் எல்லாமே வந்து திமுகவிலிருந்து திரும்புதான், இப்படி எடுத்துக்கலாம். நல்ல கேள்வி. அது எலெக்ஷன் டைமில் தான் முடிவு பண்ண முடியும். இஸ்லாமிய மக்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு பிஜேபிக்கு எதிரான வாக்குகள், பிஜேபிக்கு எதிரான அணியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதால் அவங்க திமுக தான் 2019, 21, 24 3 தேர்தலையும் போட்டாங்க. 14 ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்க. 16 அசம்பிளி எலெக்ஷன். அதனால் அது திமுக அண்ணா திமுகன்னு மாறி மாறி போச்சு. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 2 மக்களவைத் தேர்தல், ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலும் தலித் மக்கள், சிறுபான்மையின மக்கள் வாக்குகள் திமுக தான் போயிருக்கு. ஏனெனில் அவர்கள் தான் வந்து பிஜேபிக்கு எதிராக உறுதியாக நிற்கிறாங்கன்ற ஒரு கருத்தால். இப்போ நடக்க போகிறது அசம்பிளி எலெக்ஷன். கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி, அரசுக்கு எதிரான உணர்வு கண்டிப்பாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மோடி ஃபேக்டரால் அது மொத்தமாக பெரிய அளவில் திமுக எதிராக திரும்பாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ விஜய் வந்ததால் நடக்கிறது அசம்பிளி எலெக்ஷன்றதுனால, பார்லிமெண்ட் கிடையாது அசம்பிளி. ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றதான் 26 வரக்கூடிய கேள்வி. 24 வந்த மாதிரி மோடி வேணுமா வேணாமான்ற கேள்வி கிடையாது. அப்போ சிறுபான்மையின வாக்குகள் 19, 21, 24 சிந்தாம சதுராம திமுகவுக்கு போன மாதிரி 26 போகுமானா அதுக்கு பதில் வந்து கடினமானது. போவாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மும்மொழி கொள்கை, இந்த புதிய கல்விக் கொள்கை, டீலிமிட்டேஷன், இதாலெல்லாம் பெரிய அளவில் வந்து மோடி அரசின் மீது தமிழ்நாட்டு மக்களின் கோபமும் வெறுப்பும் அதிகமாகி கொண்டிருக்கும் பொழுது 19, 24 என்மாசா திமுகவுக்கு போன மாதிரியே இப்பயும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விஜய் மாதிரி பிளேயர்ஸுக்கு போட்டால் அது ஓட்டு சதிரிடும், திமுக பிஜேபி வந்துடும்ன்ற அச்சத்தின் காரணமாக பழைய மாதிரி திமுக போகவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நடப்பது சட்டமன்ற தேர்தல்ன்றதுனால இந்த அரசோட 5 ஆண்டு காலம், அடுத்த வருஷம் போகும்போது 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவில் இருக்கும். இப்பயே இருக்குது. இன்னும் ஒரு வருஷத்தில் அது கூடுமே ஒழிய குறையாது, நிச்சயமாக குறையாது. இதை புரிஞ்சுக்கணும். அப்போ அது எப்படி மாறுன்றது இட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். கடந்த 3 தேர்தல்களில் வந்த மாதிரியே வந்து திமுக பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு ஏன் இருக்குன்னு சொல்கிறேன்னா, பிஜேபி பண்ணக்கூடிய அட்டூழியங்களால் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிரான உணர்வு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகுது. அப்போ விஜய் மாதிரியான ஒரு புது கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுறது பிஜேபிக்கு தான் லாபமாகும், ஓட்டு உடையுது அப்படின்ற எண்ணத்தில் மக்கள் திமுக பக்கம் குத்தவும் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. விஜய் நிறைய ஃபேக்டரை வந்து பார்க்க வேண்டியது, நிறைய ஃபேக்டரை பார்க்க வேண்டியிருக்கு. சிறுபான்மையின மக்கள் வாக்குகளை பெரிய அளவில் விஜய் உடைத்து விடுவார் என்பதை இந்த நேரத்தில் நாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா மோடி அரசாங்கத்தோட பல கொள்கைகள், குறிப்பாக டீலிமிட்டேஷன்ஸ், சிறுபான்மையினருக்கு எதிரான தொடர் தாக்குதல்கள், மாநில அரசோட உரிமைகள் பறிக்கப்படுவது, இந்தி மொழி திணிப்பு, இதெல்லாம் வந்து திமுக மீதான பிஜேபி மீதான வெறுப்பை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகும்பொழுது நம்ம விஜய் மாதிரி புது பிளேயருக்கு ஓட்டு போட்டோன்னா அது பிஜேபிக்கு தான் லாபம். ஏன்னா திமுக ஓட்டு செதறுது. அதனால் திமுகவுக்கு ஓட்டு போட்டு போகலான்ற எண்ணம் சிறுபான்மையின மக்கள் மத்தியில் எழுவது இயல்பானது.
இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணத்திலேயே இல்லை, தேவையில்லாமல் ஸ்டாலின் தான் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் வந்து எம்பிக்கள் அமைச்சர்கள் எல்லாத்தையுமே அழைத்து ஒரு கூட்டம்லாம் போட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நீங்கள் வந்து போங்க, அங்குள்ள முக்கிய தலைவர்களை முதல்வர்களை எல்லாருமே நீங்கள் சந்தித்து வர இருக்கிற 22ஆம் தேதி கூட்டத்துக்கு வந்து எல்லாத்தையுமே அழைத்து வர ஏற்பாடுகள் பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு எம்பியும் வந்து திமுக சார்பில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் படையெடுத்து போகிறாங்க. இந்த முன்னெடுப்பை வந்து எப்படி பார்க்கணும்? இல்லைங்க, அந்த 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 ஸ்டாலின் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகங்கள் நியாயமானவை, அச்சம் நியாயமானது. ஏன்னா 25ஓட டீலிமிட்டேஷன் முடியுது. நமக்கு கண்டிப்பாக வந்து 26ல் அவங்க டீலிமிட்டேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வரணும். சென்சஸ் எடுத்த பிறகு தான் அந்த டீலிமிட்டேஷன் வரும். சென்சஸை பற்றி எந்த தகவலும் இல்லை. 26ல் வந்து நீங்கள் டீலிமிட்டேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலைன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். மோடி தான் வாயை திறந்து சொல்லணும், அப்படி எதுவும் இல்லை, டீலிமிட்டேஷன் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கிறோம், 5 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கிறோம், 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கிறோம், ஏதாவது சொல்லணும். எதுவுமே இல்லாமல் பொதுவாக பாதிப்பில்லைன்னா எப்படி நம்ப முடியும்? ஒரு நள்ளிரவில் 4 மணி நேரம் நோட்டீஸில் 500 ரூபாய் 1000 ரூபாய் பணம் மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட ஒரு அரசு திடீர்னு ஒரு பேப்பரை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் படித்து 370 நீக்கி ஒரு மாநிலத்தையே துண்டா உடைச்சி யூனியன் பிரதேசமாக மாக்கின ஒரு அரசு எதை வேணால் செய்யும். பஞ்சமா பாதகத்துக்கு துணிந்தவர்கள் தான் பாஜகவினர். ஸ்டாலின் சரியான இஷ்யூவை கையில் எடுத்திருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள இந்த 4 ஆண்டு கால இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலங்களை குறைகளை மறைப்பதற்கு இதை திமுக முதலமைச்சர் பெரிய அளவில் பயன்படுத்துகிறாங்கன்னா இருக்கலாம். இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கேட்கலாம், அது எப்படி அதுவும் உண்மை இதுவும் உண்மையை நீங்கள் சொல்கிறீங்களே, முரண்பாடாக இருக்கணும். முரண்பாடாக இல்லை, அதுவும் உண்மையாக தான், இதுவும் உண்மையாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. டீலிமிட்டேஷன் ஒரு சீரியஸ் பிரச்சனை. தொகுதி மறுவரை என்பது 26ல் செய்யலைன்னா மாநில அரசு எல்லா மாநிலங்கள்லையும் அது செய்ய ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷனை போட்டாங்கன்னா நீங்கள் பேச முடியாது அதுக்கு பிறகு. அப்படி என்றால் கடந்த ஆண்டு 76லையும் 2001லையும் இந்திரா காந்தியும் வாஜ்பாயும் செய்த மாதிரி மோடி அவங்கெல்லாம் 25 வருஷத்துக்கு தள்ளி வச்சதை ஒரு 10 ஆண்டுகளுக்கு குறைஞ்சபட்சம் 5 ஆண்டுகளுக்கு தள்ளி வச்சாருன்னா இப்போதைக்கு பிரச்சனை தீர்ந்ததுன்னு அர்த்தம். ஆனால் வாயே திறக்காமல் அது ப்ரோராட்டா பேசிஸ் தென்மாவட்டங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா அமித்ஷா அல்வா கொடுக்கறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே ஸ்டாலின் அவர்கள் கிளப்பியிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாநில முதலமைச்சர்களை சந்தித்து அவங்களை இங்கே வரவழைக்க பார்க்குறாங்க. இப்போ நவீன் பட்நாயக் முன்னாள் முதலமைச்சரை பார்த்தாங்க, சித்தாராமையா இந்நாள் இப்போ இருக்க சிஎம்மை பார்த்துருக்காங்க. ஆனால் ஆந்திரா சிஎம் சந்திரபாபு நாயுடு பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல போல். தெலுங்கு தேசம் கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்க தலைவரை பார்த்து இன்விடேஷன் கொடுக்குறாங்க. தெலுங்கு தேசம் கட்சிக்கு தமிழ்நாட்டில் யாருங்க இருக்கா? அதோட அர்த்தம் நாயுடு இவங்களை பார்க்க ஒத்துக்கலன்னு அர்த்தம் இல்லையா? இந்த பிரச்சனையை, இது ஒரு சீரியஸான பிரச்சனை குகன். ஆனால் இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆட்சிக்கு எதிரான மக்களின் அதிருப்தியை திசை திருப்புவதற்கு ஸ்டாலின் பயன்படுத்தி கொள்ளுகிறாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கு பதில் எஸ் என்று கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஆபத்து நியாயமானது, இதை மறந்துடாதீங்க. புரியுது இல்லையா நான் சொல்கிறேன்? ரெண்டும் உண்மை. அதான் திமுகவோட பலமே. வர்ற ஆபத்துக்கு ஒரு தடுப்பு சோறும் வைக்கணும், அப்படியே இங்கே உள்ள குறைகளையும் ஒரு கல்லில் 2 மாங்க அடிக்கிறாங்க. ஒரு கல்லில் 2 மாங்க அடிக்கிறாங்க, ஒரு கல்லில் 2 மாங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் இதை பார்க்கணும் நம்ம. தொகுதி மறுவரை என்பது ஒரு சீரியஸ் த்ரெட் தமிழ்நாட்டுக்கு. ஆனால் ஸ்டாலின் இன்றைக்கி இதை கையில் எடுத்துறதுக்கு காரணம் தன்னுடைய ஆட்சிக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள், சட்டம் ஒழுங்கு சீரழிவு, பல மட்டங்களிலும் இருக்கக்கூடிய அதிருப்தியிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கு, எதிர்க்கட்சிகளின் கவனத்தை திசை திருப்புவதற்கு ஸ்டாலின் இதை செய்கிறாரா என்றால் இருக்கலாம், இல்லை என்று சொல்ல முடியாது. 10,000 கோடியே கொடுத்தாலும் நாக்பூரின் நாசகர திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அப்போ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இப்போதைக்கு அந்த புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டாம் என்பதில் உறுதியாக இருக்கிறார். நீங்கள் எவ்வளோ கல்வி கொடுத்தீங்க, இப்போ நிதி கொடுத்தீங்கனாலும் எங்களுக்கு வேணான்றாங்க. அந்த நிதியை வெளி விதத்தில் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் மோடி கவர்மெண்ட் அதோடு நிறுத்தாது, வேறு விதங்களை நம்மளை சுற்றி வளைப்பார்கள் திமுகவை. புதிய கல்விக் கொள்கை என்பது தமிழகத்துக்கு தேவையற்றது. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய சாதனைகளெல்லாம் நம்ம ஏற்கனவே அச்சீவ் பண்ணிட்டோம். 2வது 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் மாணவர்களுக்கு தேர்வு என்பது ஃபெயில் ஆச்சுன்னா ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிடும், படிக்க வராது. 3ஆம் கிளாஸ் குழந்தைய ஃபெயில் ஆக்கினீங்கன்னா எங்கே போகும்? நீங்கள் வந்து கிராமங்களில் இருக்க குழந்தைகளை கவனத்தில் வச்சு பேசணும். நகர்ப்புறத்தில் இருக்க குழந்தைகளை, ஆதிக்க ஜாதிகளை சார்ந்த குழந்தைகளை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை வந்து நகர்ப்புறங்களில் இருக்க குழந்தைகளே தான். கிராமப்புறங்கள், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களோட குழந்தைகள், அந்த குழந்தை 3ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகுதுன்னா எங்கே போகும்? 3ஆம் கிளாஸில் எவனாவது எக்ஸாம் வைப்பான அறிவு இருக்காங்க இவங்களுக்கு? இந்த புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கினாங்களே, அது என்னென்னா மேட்டுக்குடிக்காக கொண்டு வந்தது. ஆதிக்க ஜாதிகளை சார்ந்தவன் தான் படிக்கணும், மற்ற எவனும் படிக்கக்கூடாது. அதுக்காக கொண்டு வரப்பட்ட புதிய கல்விக் கொள்கை தான் நாசகரமான புதிய கல்விக் கொள்கை. கடலில் தூக்கி எறிய வேண்டிய கொள்கை தான் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. புதிய கல்விக் கொள்கையை திமுகவும் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளும் எதிர்ப்பது 100% நியாயமானது. இன்னும் சொல்லப்போனால் அதில் மொழி திணிப்பை விட முக்கியமானது அந்த ஒட்டுமொத்த சிஸ்டமே.
3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸுக்கெல்லாம் எக்ஸாம் வைக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. அவங்க மும்மொழி கொள்கை இல்லை, இருமொழி கொள்கை தான் சொன்னால் கூட நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்க முடியாது. அவ்வளோ ஆபத்துகள் இருக்குது. இப்போ அறிவுள்ளவர்கள் யாராவது மும்மொழியை ஏற்பார்களா அப்படின்னு சொல்லி காட்டமாக விமர்சிச்சிருக்கிறாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அவருடைய கருத்தை நம்ம எப்படி புரிஞ்சு? கரெக்டாக தாங்க சொல்கிறாங்க. உலகம் பூரா எங்கேயுமே எல்லா நாடுகள்லையுமே அரசு அதிகாரப்பூர்வமாக மும்மொழியெல்லாம் வச்சதா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒரு மொழியே போதுங்க. இருமொழி தான் அதிகம். அதுக்கு மேலே போகிறதெல்லாம் சுமை தான். விருப்பப்பட்டு படிக்கிறது வேறு, அரசோட கொள்கையாக வர்றது வேறு. எதுக்காக 3வது மொழியை படிக்கணும்? அது ஒன்று இருக்குது. ஃபார் வாட்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆங்கிலம் உலகத்துக்கான இணைப்பு மொழி, தமிழ் உள்ளூருக்கான இணைப்பு மொழி, என் தாய்மொழி. ஹிந்தி எதுக்கு எனக்கு தேவைன்னு வரும்போது நான் கற்றுப்பேன். நான் படித்தேன், விரும்பி படித்தேன். இன்றைக்கி இன்னொன்று 3வது மொழியெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் எங்கேயுமே படிக்கிறதும் கிடையாது. இருமொழியை படிக்கிறது இல்லைங்க, வேறு ஹிந்தி தாங்க படிக்கிறாங்க. ஹிந்தி படிக்கிறதால தான் வேலை வாய்ப்பும் இல்லாமல் எதுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 1000 பேர் ஓடி வரான் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து. ஜார்க்கண்டு, பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்லேருந்து இங்கே எதுக்கு வரான் வேலை? நார்த்லேருந்து அத்தனை சென்னை ஹிந்தி பெல்ட், நார்த்னா ஹிந்தி பெல்ட்லேருந்து ஏன் வராங்க? உன் ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கணும், ஏன்டா வராங்க? கிடைக்காது. நீ ஆங்கிலமும் படிக்கல, ஆங்கிலம் படித்தா கூட உனக்கு வேலை கிடைக்கும். இஸ்ரேலில் யுத்தம் உச்சத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. காசாவில் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால் உச்சத்தில் யுத்தம் நடக்கும்போது இந்தியாவிலேருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைக்கு போகிறாங்க. பெரும்பாலும் 90% ஹிந்தி பெல்ட்டை சேர்ந்தவன். செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வேலைக்கு போகிறோம். இல்லை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இது மாதிரி வேலைக்கு. எஸ். எதுக்கு போகிறான்? எந்த நேரம் எங்கே குண்டு விடும், எவன் சாவான்னு தெரியாது. அந்த மக்களே உயிரை கையில் பிடிச்சி வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இங்கேருந்து நீ வேலை தேடி இஸ்ரேலுக்கு போறிய, செத்தாலும் பரவாயில்லைன்னா அப்போ எந்த அளவுக்கு இங்கே வேலை இல்லா திண்டாட்டம் இருக்குது? போகிறவன்ல 90% இஸ்ரேல், யூபி, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானாவை சேர்ந்தவன். தமிழ்நாட்டில் நீ அவனும் போல. நம்ம நல்லா இருக்குது, அவனுக்கு பிடிக்கல, நீங்களும் என் லெவலுக்கு வந்துடுன்றான். புதிய கல்விக் கொள்கை மாணவர்களை தெருவில் இறக்கும், கல்வி இடைநிற்றலை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும், அறிவிலைகளைத்தான் அது உருவாக்கும். மொழி கூட அது 2வது பிரச்சனை. அந்த ஹோல் சிஸ்டமே ஆபத்தானது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அண்ணாமலை மும்மொழி கொள்கையை பாஜக 2026 அமல்படுத்தியே தீரும் அப்படிங்கிறார். இந்த தலைவர் தான் வேளாண் சட்டத்தை பற்றி பேசும்போது 500 ஆண்டுகள் ஆனாலும் வேளாண் சட்டத்தை வாபஸ் வாங்க மாட்டோம், என்ன நடந்தாலும் வேளாண் சட்டத்தை வாபஸ் வாங்க மாட்டோம்னாரு. அவர் சொல்லி கொஞ்ச நாளே மோடி அதை வாபஸ் வாங்கினார். நிறுத்தி வைத்திருக்கிறார். வாபஸ் வாங்கலே எப்படி நிறுத்தி வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட வாபஸ் வாங்கினதுக்கு ஈக்குவல். அண்ணாமலை அப்படி தான் பேசுவார், தொடர்ந்து அப்படி தான் பேசுவார். மக்கள் மத்தியில் வெறுப்பை உண்டாக்குறதுக்கு அவர் தொடர்ந்து அப்படி தான் பேசுவார். பிஜேபி மந்திரி தர்மேந்திர பிரதான் திமுக எம்பிக்களை பார்த்து நாகரிகமற்றவர்கள், அன்சிவிலைஸ்டு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நியாயம்தானே பேசினவர். அவர் மன்னிப்பு கேட்குறாரு பேசின மந்திரி. ஆனால் அண்ணாமலை இப்படி பேசுகிறார். ஏன்னா பிஜேபி மேலே மக்களுக்கான வெறுப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்கணும், திமுக மேலே மக்களுக்கு இருக்கக்கூடிய பிடிமானம் அதிகரிக்கணும். மறைமுகமாக டிஎம்கேக்கு அண்ணாமலை வேலை செய்கிறார். அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அண்ணாமலையோட ஸ்பீச்சால் பலம் அடைகிறது யார்? திமுக. அப்போ உண்மையிலே திமுகவோட பி டீம் யாருன்னா அண்ணாமலை தான். அண்ணாமலை பாஜக வளர்ந்துருக்கு. கோயம்புத்தூரில் சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில். கவனம் பூரா அங்கே திசை திரும்பிச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி ரேப்பை பற்றி, அதில் பாதுகாப்பு குளறுபாடுகளை பற்றி பேசாமல் அண்ணாமலை சவுக்கால் அடிச்சது சரியாக தப்பான்னு மாறிச்சு. அண்ணாமலை ஒவ்வொரு தடவை திமுகவுக்கு நெருக்கடி வரும்போதும் அவர்களை காப்பாற்றுவது போல பேசுவார். கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை திமுகவை காப்பாற்றுறது தான் அண்ணாமலைக்கு ஒரே வேலை. ஸோ உண்மையிலேயே திமுகவை காப்பாற்றுவது அண்ணாமலை தான். ஒரு பக்கம் ஆளுநர் ரவி, இன்னொரு பக்கம் அண்ணாமலை. இப்போ தர்மேந்திர பிரதானும் அதில் சேர்ந்துக்கினார். இவங்கெல்லாம் 26 எப்படியும் மறுபடியும் திமுகவை ஆட்சியில் கொண்டு வைக்காமல் ஓய மாட்டோம்னு சத்தியம் பண்ணிட்டு வேலை செய்கிறாங்க. சார் அவங்க கட்சி வேற, இவங்க கட்சி வேற, கொள்கை வேற தான் இருக்கும், கோட்பாடு வேற. அப்படிதான், அதுதான் அரசியல். எவனாவது பேசுவானாங்க ஒரு மாநிலத்தை பார்த்து நீங்கள் அன்சிவிலைஸ்டுன்னு ஒரு மந்திரி பேசுவானாங்க? புத்தி இல்லை அந்த மந்திரிக்கு. நான் கேட்குறேன், அந்த ஒட்டுமொத்த ஏற்கனவே உங்களுக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப நல்ல பேர். இங்கே ஒரு லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபி. அப்படி இருக்கும்போது ஒரு எலெக்டட் எம்பிஸை பார்த்து அன்சிவிலைஸ்டு அப்படின்னு ஒரு மந்திரி பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்? இன்னும் வெறுப்பை தூண்டுறது. மும்மொழி கொள்கை 26 என்டிஏ ஆட்சி அமைஞ்சவுடன் அமல்படுத்தியே தீர்வுன்றது இன்னும் வெறுப்பை தூண்டுறது. இப்படி தொடர்ந்து நடுப்புற கவர்னர் அப்பப்போ வருவார், ஆளுநருக்கு காவி உடுத்தி விடுவார், வள்ளலாரை சனாதனின்வார், இப்படிலாம் பேசுவார் அவர். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? மக்கள் மத்தியில் பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை இன்னும் அதிகரிக்கிறாங்க. இதோட பலன் யாருக்கு போய் சேரும்? யாருக்கு போகும்? திமுக தான் போவோம், ஆட்டோமேட்டிக்காக போவோம். 2026 ஸ்டாலினுக்கு 2வது முறை ஆட்சியை தாம்பாளத்தில் வைத்து, தங்க தாம்பாளத்தில் வைத்து கொடுக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம் என்று சத்தியம் செய்து கொண்டு மத்திய பாஜகவும் மாநில பாஜகவும்
வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆளுநர் ரவி தன்னுடைய பூரண ஆதரவை அவ்வப்பொழுது தெரிவித்து வருகிறார். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள்